அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. செப்டம்பர் 29ஆம் தேதி ஆப்ஷன்ஸ் டேபிளுக்கு உண்டான கட்டண பயிற்சி துவங்க இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் அடைந்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்கக்கூடாது. இது ஒரு கற்றலுக்காக. இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இருக்காது. வரைபடம் அறவே இருக்காது. நியூஸ் பேஸ்டு கண்டிப்பாக இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி சந்தையை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சி நோக்கம். இன்றைக்கி காணொலி போகலாம். முதல் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சந்தை எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு வரைபடத்தை தவிர்த்து பல விஷயங்கள் உள்ள இருக்கு. எக்ஸ்பைரி ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சருக்கு நடக்கணும். இந்த ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வர்த்தமாகுது. ஏடிஎம் ஸ்ட்ரைக், அதாவது ஃபியூச்சர் பேஸ்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு கால் ஈக்குவல் டு புட் சேம் ப்ரைஸ் ஆகும். இந்த ப்ரைஸ் எக்ஸ்பைரி அப்போ 0 ஆகிடும். இதுதான் லாஜிக்காக நடக்கக்கூடிய விஷயம். இதை இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உள்ளடக்கியிருக்காங்க. ஒரு சுவாரஸ்யம், ஏன்னா ஒரு விலை அமையணும், ஒரு ப்ரீமியம், ஒரு தொகை இருக்கணும்னு அதுக்கான அடிப்படை ஏதாச்சும் ஒரு அளவீடு வேணும். அந்த அளவீடு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க கொண்டு போகிறாங்க. இது ஒரு சுவாரஸ்யத்தை நம்மளுக்கு கூட்டுது. அப்போ இது என்ன ஆகுனா, நிறைய பேர் வர்த்தகம் பண்ணுறாங்க அப்படின்னா என்எஸ்சி அந்த ப்ரீமியம் கம்மியான விலைக்கு விற்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக விலைக்கு விற்கிறாங்க. யாருமே இல்லை, சுவாரஸ்யமாக ஈடுபடலை அப்படிங்கும்போது அந்த விலையை கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்எஸ்சி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ஏன்னா ஆப்ஷன் செயின் அப்படிங்கும்போது இதனால தான் உங்களுக்கு டெல்டா, காமா அப்படின்ட்டு ஒரு 4-5 வகை ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அமைப்பு யார் ஏற்படுத்துறது? இதற்கு இதை நம்மளுக்கு கோஆர்டினேட் பண்ணியிருக்கிறது என்எஸ்சி தான். அதனால தான் ஆப்ஷன் செயினை டீகோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் செயினில் இருக்கிற ரகசியத்தை எல்லாம் நம்ம டீகோட் பண்ணி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். நிறைய பேர் என்னென்னா, என்னுடைய தாட், என்னுடைய விருப்பம், என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒன்று கேட்டால், அதாவது மீன் சாப்பிடுவதற்கு வாங்கி தர மாட்டோம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் என் வேலை. அப்போ தான் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய திறனை பயன்படுத்த முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு எங்களுக்கு சமைக்கிறதெல்லாம் வேண்டாம், எங்கே வாங்கணுன்னெல்லாம் வேண்டாம், எனக்கு வாங்கி கொடுங்க, எனக்கு சமைச்சு கொடுங்க, எனக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தோட எண்ணம் இருக்குது. அப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைடுவேயில் இருந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வரைபடம் பார்த்து சொல்லுவீங்க. ஆனால் வரைபடமே இப்படித்தான் அமையறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்கணும். அப்போ அதைத்தான் நம்ம மந்த்லி கான்ட்ராக்டாக இருந்தாலும் நம்மளுக்கு மூவ்மெண்ட் இருக்கணும். ஆனாலும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மி பண்ணினதுனால இதை நம்ம நேற்றே சொன்னோம். காலையில் ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா 17-18 இருந்தது. காலையிலேயே உங்களுக்கு 8 to 10க்குள்ளே கீழே வந்துட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு உகந்ததாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம 2 நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஏன் மார்க்கெட் இம்பேக்ட் ஆச்சு, அதுக்கு ஆப்ஷன் ஸ்டேபிள் என்ன சொல்கிறாங்க, இது அனைத்துமே நம்ம புரிந்திருக்க வேண்டும். பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிஃப்டி ஒரு நல்ல ஏற்றம், வேகமான ஏற்றம் இருந்தது. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான கண்டிப்பாக கிடையாது. பார்க்க போனால் நிஃப்டி நேற்றைய ஹையை நம்மளுக்கு கடந்து ஒரு புதிய உச்சத்தை பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது. இப்போ பாருங்கள், நான் 25,900 கால் போட்டு நம்மளுக்கு நடுநிலையாக இருந்து 26,000 பேசணும். அப்போ 25,900 நம்ம பார்க்கலாம். 25,900 காலுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நான் போடுறேன். இப்போ நிஃப்டி நம்மளுக்கு ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய ஹையை இவங்க பிரேக் பண்ணவே இல்லை. இது ஒரு இம்பேக்ட். அடுத்தது இந்த 4 நாட்களுடைய ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 172. அப்போது 26,072.
இப்போ இவங்க 172க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சா மார்க்கெட் வந்து 26,072. ஏன்னா இது என்ன அடிப்படையில் 25,900. அப்போ இவங்க வந்துட்டு 172 கடக்கவில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட் 26,072க்கு மேலே போறதுக்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் பொருள். அப்போ இதற்கு மேலே நிலை பெறுகிறார்களா இல்லையா? அப்போ கால் சிலர் எங்கே பயப்படுவாங்கன்னா இந்த 172 அப்படிங்கும்போது அப்போ 26,072க்கு மேலே பயந்தே ஆகணும் அப்படிங்கிறத இந்த விதி. அடுத்தது 26,000 கால் பாருங்க. நேற்றைய கை 111 ரூபா, அதற்கு முந்தைய கை 113 ரூபா, இப்பத்து கை 83 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவங்க 113 ரூபாயை கடக்கிறார்களா இல்லையா? அப்போ இவங்க 113 ரூபாய் கடக்கக்கூடிய சந்தர்ப்பம்னா 26,113. அப்போ இவங்க 113 ரூபாய் கடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லைன்னா 26,100க்கு மேலே போகிறக்குண்டான மார்க்கெட் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது பொருள். இதைத்தான் நம்ம வந்து கொண்டு வரணும். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், மற்றபடி மதிப்பு இருக்காது. இதனை நன்றாக நம்ம உணரணும். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டேபிளை நம்ம பார்க்கணும். நேற்று வந்து 25,900, 25,800 புட்டும் 26,000 காலம் வச்சு ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் இருந்தாங்க. அடுத்தது நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வந்துட்டு ஏடிஎம் 95 ருபீஸ் அப்படின்றது. நேற்று மார்க்கெட் வந்துட்டு 25,950. 25,950 பாருங்கள் 92 ரூபா. இவங்க பாருங்கள் 25,950, இவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா பக்கம். அப்போ அடுத்த மணி 95 ரூபா பேசணுமா? இன்றைக்கி பாருங்கள் 26,000 கால் 64 ரூபா இருக்காங்க, இவங்க வந்து 58 ரூபா இருக்காங்க. நேற்று அடுத்த மணியோட வேல்யூ என்னவாக இருந்தது? 95 இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 30-40% கம்மி பண்ணி 60 அப்படிங்கிற இடத்துல 95ங்கிறது 60 மாறிடுச்சு. இதே நாளைக்கு வந்துட்டு 9:15க்கு ஆரம்பிக்கும் போது இதை விட சற்று குறைவாக இருக்கும். 3:30க்கு முடியும் போது அடுத்த மணியோட ப்ரைஸ் என்னவா மாறிடுன்னு 0வா மாறிடும். இதுதான் லாஜிக்கலான விஷயம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பேங்க் நிஃப்டி பாருங்க 54,000 கால் 54,000 புட்டெல்லாம் நேற்று நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இல்லை நிஃப்டியோட அட்டவணை பார்த்துட்டு போயிடலாம். 25,900 புட் 25,900 கால், அடுத்து 26,000 கால் 25,950 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ 26,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இப்போ மாறிடுச்சு. 25,900 முக்கியம், அதே மாதிரி 26,000 அப்படிங்கிறது முக்கியம். இப்போ 26,000 இருக்கிறதுனால 26,000 கால் 83 ரூபாய் அப்படின்னா 26,083. 26,000 புட் 157 அப்படின்னா 25,843. இதுதான் இம்பேக்ட் ஜோன். இவங்க க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 65, இவங்க 68. அப்போது 26,068 மன்னிக்கணும் 65, இவங்க 25,932. இந்த ரெண்டு பிரீமியத்தையும் சேர்த்துனா நம்மளுக்கு வந்துட்டு 65, 130 புள்ளிகள். அப்போ 26,130, இங்கே 25,870. இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கும். அப்போ நாளைக்கு இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக் தான் ஆக்டிவாக இருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று 15 அந்த மாதிரி இருந்தாங்க. கடைசி நேரத்தில் இம்ப்ளைடு வாலிட்டி குறைஞ்சிருக்கு, 10ன்னு குறைஞ்சிருக்கு. நாளைக்கு இதுவும் குறைஞ்சி ஒரு 8, 7 அந்த மாதிரி 5க்கு கீழே போயிட்டாங்கன்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ஒதுங்கி இருக்கிறது முக்கியம். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷனே டிகே பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே மார்க்கெட் போயிடும். அதனால் இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பேங்க் நிஃப்டி இது காலையிலே பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் 15க்கு மேலே இருந்த இம்ப்ளைட் வாலிட்டி தொடக்கமே நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு அது என்னென்ன புரிஞ்சிருக்காது. ஆனால் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நம்ம காணொலி பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வரைபடத்துக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க தவிர, ஆனால் அது வரைபடமே எப்படி அமையலாம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. கணிதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும்.
நிறைய பேர் வந்து ஃபார்முலாவை மக்கப் பண்ணி அந்த ஃபார்முலாக்குள்ளே உங்களோட இன்புட்ஸை கொடுப்பீங்க. ஆனால் அந்த ஃபார்முலாவே எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கணிதம் எப்படி எளிமையாகுமோ அதுபோல் இந்த ஆப்ஷன்ஸ் வர்த்தகம் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே இதில் எளிமையாயிடும். அக்டோபர் 1ஆம் தேதியோட 54,000 கால் 54,000 புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மல்டிபிள் ஹெச் கொடுத்துருக்காங்க. 54 100 கால் 100 புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 55,000 கால் 53,900 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 54,000 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹை பார்த்தா புட்டோட ஹை 417, 400 நினச்சிட்டா 53,600, காலோட ஹை 435, 54,435. இவங்க 233 83 300 வச்சுட்டாலும் கூட 53,700, இவங்க 400 வச்சுட்டா 54,400. இதுதான் இம்பேக்டட் ஜோனாக இருக்க போகுது. இவங்களோட இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம். இங்கே இம்ப்ளைட் வாலிட்டி இங்கேயும் கம்மியாக இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது. அப்போ இது வந்து இன்றைய ஹை இன்றைய லோ எப்படி பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பிரேக் அவுட்குள்ளே இருந்தாங்கன்னா மார்க்கெட் மந்த நிலையில் தான் இருக்க போகிறாங்க. அது ப்ரீமியம் அதிகமாக இருக்காங்க. அப்போ இதற்கு உந்த மாதிரி நீங்கள் வந்து வியாபார அமைப்பை பயன்படுத்தணும். இப்போ பார்த்தா 54,141, லோ பார்த்தீங்கன்னா 53,792. நம்மளுக்கு ஆரம்பமே 53,794. ₹2 தான் ஓப்பனுக்கு பிலோ ₹2 தான் ஓப்பன் டு ஹை இம்பேக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப புரிதலுக்கு உட்படுத்த வேண்டியது. அதனால் எல்லாமே நம்மளுக்கு முக்கியம். முதல் ஸ்ட்ராட்டஜி அமைகிறது முக்கியம். இதில் ஆப்ஷன் செல்லர்ஸ் எங்கே பேனிக் ஆக போகிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேனிக்கை பேஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் மூமெண்ட்டை கொடுக்க முடியும். இம்பேக்ட் மூமெண்ட் இருந்தால் தான் ஆப்ஷன்ஸ் பையருக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஒரு இம்பேக்ட் இல்லாத இடத்துல பண்ணிங்கன்னா டிகேக்குள்ளே போகும்போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல முயற்சி பண்ணுறதை விட பார்வையாளராக இருப்பது தான் ரொம்ப முக்கியம். அப்போ எப்போ பார்வையாளராக இருக்கணும், எப்போ நம்ம வந்து களத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதை நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இருக்குது. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.